கர்த்தர் இந்த நாள்லையும் கூட எனக்கு இந்த தருணத்தை கொடுத்தபடியால் ஒரு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய காரியங்கள் நமக்கு அடித்தளமாக தேவைப்படுகிறது உண்டு. எல்லாருக்குள்ளும் விசுவாசம், எல்லாருக்குள்ளேயும் அன்பு, அப்படியாக அநேக காரியங்கள் சொல்ல முடியும். அதில் அதே போல் ஒரு தலைமையாக தேவைப்படுகிற ஒரு காரியம், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நமக்கு மத்தியில் ஒரு மனம் என்பது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய காரியங்களில் நமக்கு ஒரு மனம் வேணும். இது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக. அதில் நம்ம ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனம் என்பது எதில் நமக்கு முதலாவது தேவை, முதலாவதுன்றதை விட எதில் முக்கியமாக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனம் யூஸ்வலாக நம்ம ஜெபத்துலேயும் அநேக நேரத்தில் இது நம்ம அறிந்த வசனம்தான். ஆண்டவர் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்துக்கு போவதற்கும் அந்த ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்வதற்கும் முக்கியமாக இது கார்ப்பரேட் பேர், அதாவது நிறைய பேர், 2 பேராவது, அட்லீஸ்ட் 2 பேர், தனிப்பட்ட நபர் அல்லாமல் 2 பேர் இல்லை அதுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியாக அத்தனை நபர்கள் இருக்கும் பொழுது நாம் என்னுடைய எண்ணம், நம்மளுடைய மனம் எப்படியாக இருக்கணும்னா ஒரு மனதோடு காணப்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ சபையாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற காரியங்களை ஒரே சிந்தையோடு நாம் கேட்கும் பொழுது அதற்கு பதிலை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் பார்க்குறோம். இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான அந்த வாக்கியங்களில் நம்ம பார்க்க முடியும். அதே போல் அதை ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தாலும் நம்ம ஏதாவது இப்போ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய கல், ஒரு பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பாறாங்கல்லோ பாறையோ காணப்படுது. இப்போ ஒரு தனி நபராக இருந்து அதை நம்மளால் தள்ளி விட்டு போக முடியுமா? இப்போ வழியில் போகும்போது ஒரு சிலவங்களுக்குன்னு இல்லை, இப்போ அந்த அளவுக்கு ஒருத்தரால் நகர்த்த முடியாத ஒரு காரியம், ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் செய்ய முடியாது, ஒரு நபராக இருந்து செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பல கைகள் இணைந்து அதை தள்ளும் பொழுது அது எவ்வளவு பெரிதான காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம அதை அந்த இடத்துலேருந்து நகர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் இந்த ஜெபம் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நாம் தனிப்பட்ட நபராக இருந்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் கோலியாதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு வாக்கியம் சொல்ல, ஒத்தைக்கு ஒத்த வரியா, இந்த சண்டை போட போகும்போது ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரோடு போராடுவது. இப்போ ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நேரத்தில் அது ஒரு போர்க்களமாக நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில நேரம் நம்ம போராடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் என்ன போட்டிருக்கு, ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஜெபம் நமக்கு ஜெயத்தை தரும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்போ நமக்கு ஜெயம் வேணும், எந்த காரியத்தினால, எதுக்கு இப்போ அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு போட்டியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த சண்டைலாம் நடக்குது நிறையா, இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோம், அங்கே ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது, இருவருக்கு இடையில நடக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கலாம். அப்போது நம்ம அங்கே ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போட்டி நடக்கும்பொழுது அதில் ஒருத்தர் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜெபம் நமக்கு விக்டரி தருது அப்படின்னா எது மேலே நமக்கு ஜெயத்தை தருகிறது, யார் கூட நமக்கு யுத்தம்,
சத்ரு கூட நமக்கு யுத்தம். ஸோ அதில் நமக்கு இப்போ நமக்கு ஒரு காரியம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, எனக்கு இதை செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ எதை அந்த காரியம் தடை பண்ணி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் பிசாசானவன் அது நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு அந்த பிசாசானவன் நமக்கு அந்த தடையை கொண்டு வருவதற்கு நாமே ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களை இடம் கொடுத்திருப்போம், செஞ்சிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி தடையான காரியங்களை அவன் வைத்திருக்கும் போது அதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி அதில் ஜெயம் பெறுவதற்கு ஜெபம் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. இப்போ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில ஜெபம் தனிப்பட்ட ரீதியில் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அது நமக்கு சின்ன காரியம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு சின்ன கல் தடையாக இருந்துன்னா அதை நம்ம ஒரு கையால் நாமளே தகர்த்து விட்டு போயிடுறோமோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நம்மளுடைய சபையின் தேவைகளாக இருக்கட்டும், இல்லை எப்படி எந்த விஷயமா வேணால் வச்சுக்கலாம், ஒரு சில காரியங்கள் நாம் ஒன்று சேர்ந்து நாம் அதை தகர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் பல கைகளாய் இணைந்து நாம் ஜெபத்திலே ஒரு மனதோடு நாம் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளவும் இல்லை அந்த பிரச்சனையை ஜெயம் எடுக்கவும் நமக்கு ஒரு மனம் மிகவும் அவசியமாக இருக்குது. இப்போ அதில் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய நேரத்தில் ஜெபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மனம் என்பது எப்படி நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், எல்லாருடைய எண்ணங்களும் முக்கியமாக இந்த ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒன்றாக இருப்பது இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்களை என்ன பண்ணிடுறோம், சிதற விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்மளுடைய நோக்கம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரே நோக்கமாக காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ஒரு மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு யுத்த களத்துல இப்போ எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எதிரிகளை வீழ்த்தி அந்த அந்த யுத்த களத்தில், அந்த போரில், அந்த சண்டையில் நம்ம ஜெயம் பெறணும். இதுதான் எல்லாத்துடைய நோக்கமாக இருக்கணும். யாராவது அங்கே சண்டைக்குன்னு போயிட்டு, ஐயோ இந்த மலை அழகாக இருக்கே, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே, ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்கள நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணத்தோடு யோசித்து கொண்டு இருந்தால் அங்கே ஜெயம் வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த டீமுக்கு கண்டிப்பாக அந்த குரூப்புக்கு ஜெயம் வருவது சந்தேகம்தான். ஒரே எண்ணத்தோடு எல்லாருடைய மைண்டும் போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிரியை நான் ஜெயிக்கணும், அதுக்கு எல்லாருமே சேர்ந்து அவங்களால என்ன விதத்தில் அந்த சண்டையை போட்டு மேற்கொள்ள முடியுமோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் நம்மளும் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது நாம் அனைவருடைய எண்ணமும் என்ன ஜெப குறிப்போ இல்லை என்ன காரியமோ அதை குறித்தே நம்ம ஒரு மனதோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ ஜெபத்தில் நாம் அப்படியாக காணப்பட வேண்டும் என்று நாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். அதே போல் யூஸ்வலாக இது கூட சொல்லுவாங்க, ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாரு ஊரே திரண்டு வந்துருச்சு, ஐயோ ஊரே வந்துடும், அப்போ அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்மளால் எதிர்க்க முடியாது, நம்மளால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கிராம பகுதிகளெல்லாம் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஊர் மாதிரி ஒரு சபையாக அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே மனதோடு நம்ம எதிர்த்து போராடும் பொழுது கண்டிப்பாக அந்த எதிராக இருக்கிறதான சத்துருவை நாம் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு ஒன்னே ஒன்று முக்கியமாக தேவை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஒரு மனம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால தான் அங்கே ஏசப்பா அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியிலே அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணணும்னாலும் அங்கே ஒருமனப்பட்டிருந்தால், அங்கே அந்த ஒரு கண்டிஷனை வைக்கிறார் நம்ம ஜெபத்தில், ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம், நமக்கு எதில் ஒருமனம் வேணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 34 3வது வசனம், சங்கீதம் 34 3வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம துதிகளை ஏறெடுக்கும் பொழுது நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு அந்த துதியை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இப்போ இங்கே சபையாக நம்ம கூடி வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுடைய துதி, நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களும், ஈவன் சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா கூட ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக நம்ம இங்கே சபைக்கு வருகிறோம். ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம துதி ஏறெடுக்கும் பொழுது இங்கே நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு சில நேரம் அதை ஃபீல் பண்ண முடியும். இல்லை இங்கே ஆராதனை நடத்துகிறவர்களால் இங்கேருந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களால கண்டிப்பாக அதை உணர முடியும். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம ஏக சிந்தையாக இருந்து ஒரு மனதோடு இருந்து ஆண்டவருக்கு அந்த துதிகளை நாம் ஏறெடுப்பதில்லை. ஒரு சில நேரம் நம்ம ஏதோ ஒரு எண்ணத்துலேயோ, இல்லை நம்ம வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், இல்லை வேற என்ன விஷயமோ, அது உங்களுக்கு நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அதை என்ன பண்ண முடியும், கண்டறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சேர்ந்து நாம் துதியை ஏறெடுப்பதற்கு தடையாக காணப்படுகிறது. அதற்கு நாம் எப்படியாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும்? துதிக்கிறதுக்கு வரும்பொழுது 2 காரியங்கள், நிறைய துதியை குறித்து இருக்கு. 2 காரியங்களை நான் உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் யார், எப்படிப்பட்ட தேவன், அவர் நம் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நம்மளுடைய சூழ்நிலையோ நம்மளுடைய பிரச்சனைகளையோ கண்ணோக்காம அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எல்லாரும் அதே எண்ணத்தோடு நம்ம வந்தோம்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், உயர்த்த முடியும். அதே போல ஆண்டவர் எவ்வளோ இப்போ கூட இந்த பாடல்கள் பாடணும், நித்தியமானவரே உண்மை உள்ளவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். இப்போ இன்னைக்கு ஷர்மிளா கூட சாட்சி சொன்னாங்க. நான் இந்த காரியங்களை யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது யூஸ்வலாக சுந்தரி மிஸ் சொல்லுவாங்க, அந்த டிராவலில் போகும்பொழுது எப்படியாக அவங்களுடைய கணவனாருக்கு பாதுகாப்பு உண்டாகுது. யுவராஜை நான் யோசித்தேன். இப்போ அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறவராக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலன்னு நம்மளால என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை இங்க துதிக்கிறாங்களா, அந்த வார்த்தைகள் மேபி உங்களுக்கு அந்த பாடல் தெரியாத பாடலா கூட இருக்கலாம். ஆனா இங்க தெரிந்த லாங்குவேஜ் என்ன சொல்ல, தெரிஞ்ச பாஷையில தான் நம்ம பாடுறோம், அப்படி தானே? தெரியாத அன்னைக்கு ஒருத்தர் பாடினார். ஸோ அவர் கூட அந்த அர்த்தத்தை சொன்னார், உன்னதமானவரின் மறைவில். ஓ, அதை குறித்து பாடுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு, பட் இங்கே நம்ம தெரிந்த பாஷையில் பாடுறாங்க. மேபி பாடல் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க இருதயம் அந்த வார்த்தைகளை எண்ணி ஆண்டவரை சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே இறங்கி அவருடைய வல்லமை கிரியைகளை செய்வதற்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். அப்படியாக நம்ம ஒன்று சேர்ந்து அவருடைய துதியை சொல்லி நம்ம பாடலாம். தெரியாத வார்த்தைகளை பாடலா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அந்த வார்த்தைகளை நிறைய நேரத்தில் ஒரு சில நேரம் பாடல்கள் சொல்லுவாங்க, பாடல்கள் மூலமாக தான் கிறிஸ்தவர்கள் அதிக பொய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பாடல்கள் அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நேசர் நீர்தானையா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறது, நான் இரவிலும் படுக்கையிலும் உம்மை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம். ஆனால் நம்ம யாரும் அந்த மாதிரி என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல அநேக நேரங்களில். ஆனாலும் நான் எப்பயுமே அந்த மாதிரி லைன்ஸ்லாம் ஏதாவது பாடல் பாடியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி வரும்பொழுது, ஆண்டவரே அப்படி நாங்கள் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்படணும். படுக்கையிலும் போகிறதிலும் இருக்கிறதிலும் நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே, உம்மை நினைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் இருதயத்துக்குள்ள என்னுடைய வார்த்தை அப்படியாக நான் ஒரு அர்ப்பணமாக ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கும்படியாக நம்ம மாற்றிக்கொள்வோம். ஸோ அப்படியாக பாடல்கள் துதிக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லுகிறார்களோ அதை நாம் உள்வாங்கி நம்முடைய இருதயத்துக்குள்ளாக உள்வாங்கி நம்ம அந்த துதியை ஏறெடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானதாக மாறும். அதுதான் அந்த கார்ப்பரேட் ஆண்டவர் இறங்கி. ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் ஒருத்தர் அதில் மிஸ் ஆனாலும் இல்லை ஒரு சிலவங்க அது வேற ஏதாவது காரியங்களை நம்ம யோசித்து கொண்டிருப்போமானால் அது அங்கே வந்து ஒரு தடையாக, ஏன்னா அது ஒருமித்து அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு இடமில்லாமல் போய்விடும். ஸோ ஒன்று இது. இன்னொன்று துதி அப்படின்னு சொல்லி நம்ம ஏறெடுத்தோம் அப்படின்னா, ஒன்று ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை யோசித்து நம்ம அவருக்கு இது பண்ணுறது. அடுத்தது நாம் யார், நான் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் இருந்தேன், துதி ஆராதனைன்னு போது கடைசியில் அதை யோசித்து ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்தார்னு சொல்லி நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான அந்த ஒரு துதி ஆராதனை. நம்மளை என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். அவருக்கு நம்மை முழுவதுமாக தாழ்த்தணும். அந்த காலத்துலலாம் அதில் தான் அந்த ப்ராஸ்டேட்டாக விழுந்து ஆராதனை செய்கிறது, அப்படி நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாத எனக்கு நீங்கள் இவ்வளோ நன்மைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் ஜனங்க இருக்கிறாங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க மத்தியில் நீங்கள் என்ன உங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு மகனே மகளேன்னு நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிற போதிலும் நீங்கள் உண்மை உள்ளவராக இருந்து எங்களை நீங்கள் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து நீங்கள் வழி நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இப்படியாக இந்த எண்ணத்தோடு வந்து நம்ம சபையில் ஆராதனை செய்யும் பொழுது நம்ம அனைவருடைய எண்ணமும் கண்டிப்பாக அது ஒன்றாக மாறும். எல்லாரும் சேர்ந்து அந்த தேவன் யார் என்பதை தான் புகழ்ந்து பாடுகிறோம். இங்கே நடத்துகிறவர்கள் பேசும்பொழுது அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். நிறைய நேரங்களில் ஸ்தோத்திர பலிகள் கூட இப்போ நம்ம எல்லாரும் அதை சொல்வதற்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம், படிக்கிறோம், அதை சொல்லுகிறோம். ஒன்று சேர்ந்து அதை நம்ம சொல்லும் பொழுது, இன்றைக்கி சாட்சி கூட சொன்னாங்க, அன்றைக்கி அதை பிரதர் சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். என்ன ஒன்றுன்னா அதை நம்ம உணர்ந்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்யும் பொழுது கூட அந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திற்குள் உணர்ந்து நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக காணப்படும். அப்படியாக நம்ம கண்டிப்பாக இதை நம்ம செய்யும் பொழுது சபையில் ஒரு மனதோடு நாம் ஒருமித்து சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அது ஒரு காரியமாக எண்ணப்படும். ஸோ அப்படியாக நம்ம ஒரு மனமாய் இருந்து ஜபத்திலும் ஆண்டவரை துதிப்பதிலும் ஆராதனை செய்வதிலும் நாம் காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கலாம், ஏன் நம்ம ஒரு மனமாக இருக்கணும். முக்கியமாக யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் எதுவுமே வந்து இந்த கை அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, யூஸ்வலாக எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, கொடான கொடி ஜனங்க இருக்காங்க, ஒருத்தர் கூட அது ஒன்றா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி யாருடைய மனதும் என்னை போலவே எல்லா விஷயத்துலையும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் உண்டு, வித்தியாசமான எண்ணங்கள் உண்டு. இதுதான் உலகத்தில் நியமமாக இருக்குது. ஆனால் ஆண்டவரும் சரி, பொதுவாக
அவங்களே உலகத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அந்த மாதிரியான பிரிவு இருக்கிற காரியத்திலும் நம்ம ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதே தான் ஆண்டவர் நம்மிடத்துலையும் எதிர்பார்க்குறார். இரு மனம் ஒரு மனமாக ஆகட்டும்னு சொல்லி யூஸ்வலாக கணவன் மனைவி இந்த பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ ரெண்டு காரியமாக இரு மனமாக இருக்கிறவங்க ஒரு மனமாக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அதற்கு அவர் ஏன் நம்ம அப்படி இருக்கணும்னு பார்க்குறோன்னா, எடுத்து வாசிங்க யோவான் 17வது அதிகாரம் 21, 22 வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாரும் ஒன்றாக இருக்காங்களாம். யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதே போல் நாமளும் நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் போடப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த திருத்துவ நாமத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறது தான். எப்படி அவர்கள் வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே தன்மையுடையவர்களாய் ஒரே நபர்களாய் இசைந்தவர்களாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அதில் பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அவங்க பாருங்க, பிதா குமாரனுக்குள்ளாகவும் குமாரன் பிதாவுக்குள்ளாகவும் அதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து செயல்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக வசனங்கள் அதில் போடப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் யாராவது வாசிங்க. இங்க பார்த்தீங்கன்னா சத்திய ஆவியாகி அவர் என்ன பண்ணலையா? சுயமாய் பேசல. அவரா என்ன பண்ணல? எதையும் செய்யல. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அனுப்பிப்பார். எதிலிருந்து எடுத்து சொல்றாரு? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஏசப்பா கிட்ட இருந்து எடுத்து எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவாரு, எல்லாத்தையும் அவருக்கு யார் தர்றது? அவருக்கு யார் தர்றது? பிதா தராருன்னு சொல்றாரு. பிதா சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படியாக பார்க்கும்பொழுது அவங்க மூவரும் எப்படி இசைந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அப்படியாக நம்மளையும் ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லி தான் இங்கே யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸோ அதனால் நாம் சபையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு நியமமாக, கட்டளையாக, வசனமாக நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவர் வெவ்வேறு ஆளாக இருக்கிறோம், இதெல்லாம் எங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளால் செய்ய முடியும்? அப்படி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? இல்லை உலகத்தில் இருக்க தான் முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் இதுதான்.
ஆண்டவர் அவங்க சேர்ந்து செய்திருக்கிறாங்க, நீங்களும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு சபை ஜனங்களாக மாறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதில் ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருவராக இருக்காங்க. அதே போல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் போடப்பட்டிருக்கு. சரி, எப்படி நம்ம உண்மையாக இந்த யூனிட்டி, அதாவது ஒரு மனதை நம்ம செயல்படுத்த முடியும், இல்லை அதை எப்படி கிரியையினால் காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நேரங்களிலும் இருவருடைய, ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா நேரத்துலையும் 2 பேருக்கு என்னது, ஒரே மனது இருப்பது கிடையாது. ஆனால் எப்படி அவங்க ஒரு மனமாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் சொல்வதை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இப்போ நம்ம ஒருத்தர் சபையில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அங்கே அந்த ஒரு மனம் உண்டாகும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்லுவதை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது பிடிக்காததா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு நம்ம இருதயம் ஒத்து போகாததா இருக்கலாம். தவறுன்னு இல்லை, நமக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு இருக்கலாம். உடனே நம்மளை என்ன பண்ணிக்க கூடாது, நம்ம ஒதுக்கிக்க கூடாது. அதை சரி பரவாயில்ல, எப்படி ஒரு குடும்பத்தில் இதே காரியம்தான் குடும்பத்திலையும் காணப்படணும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் சொல்வதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது அங்கே ஒரு மனம் உண்டாகும். அப்போ தான் இந்த மாதிரி வெவ்வேறு காரியங்கள், இப்போ ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா வேதத்தின்படி, இப்போ சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பாஸ்டர் நமக்கு அவங்க ஆண்டவர் இந்த சபைக்கு போதகராக வைத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு சில காரியங்கள் அவங்க நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் சபையாக என்ன பண்ணணுமா, அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொண்டு இப்படி செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை ஒத்து போய் நம்ம செய்யும்போது ஒரே மனதோடு நாம் செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம். அதே போல் பேதுருடைய இந்த சம்பவத்தை யோசிக்கும் பொழுது, பாஸ்டர் ஏற்கனவே பழைய சபையில் சொல்லியிருக்காங்க, பேதுரு கூட அப்போஸ்தலரில் வாசிச்சிங்க அப்படின்னா, அவர் எழுந்து பேசும்போது அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணாங்களாம், நின்றாங்களாம். ஸோ அந்த ஒரு காரியம்தான் சபையில் காணப்படணும். நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், இதை செயல்படுத்துகிறவர்களாக காணப்படணும். ஸோ அடுத்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சபையில் ஒரு மனம் அல்லது இந்த யூனிட்டி எதற்கு வேண்டும், ஏன் நம்ம ஒரு மனமாக இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2:5 நம்ம கேலண்டரில் கூட போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மாளிகைனா ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரண்மனை, ஒரு காரியங்கள், ஒரு பில்டிங் கட்டப்படணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைப்படுது, கற்கள் தேவைப்படுது. ஸோ இங்கே அதுக்கு ஓமையாக வச்சு தான் இங்கே பேதுரு இந்த காரியத்தை எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஒரு சபையாக சேர்ந்து நாம் சபையை கட்ட வேண்டும் என்றால், அது ஏதோ பில்டிங் ஸ்ட்ரக்சராக இல்லை, சபையை நம்ம கட்டப்படணும்னா சபைக்குரிய காரியங்களை செய்வதிலும்
ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலும், நம்ம ஒவ்வொருத்தரை உற்சாகப்படுத்துவதிலும், இங்கே சபைக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம விசாரிக்கிறதிலும் செய்வதிலும் எல்லா விதத்துலேயும் சபை கட்டப்படுது. ஸோ அப்படியாக கட்டப்படுவதற்கு எப்படி ஒரு கல் தேவையோ அந்த கற்களாக எப்படி இருக்கிறோம், நாம் இருக்கிறோம். இப்போ ஒரு பில்டிங் எழும்புவதற்கு எப்படி ஒரு கல் இன்னொரு கல்லை அப்படி அடுக்கி வச்சா பில்டிங் நின்றுமா? ஒரு கல்லை இன்னொரு கல் கூட அப்படியே பக்கத்தில் சேர்த்து வச்சு செவுறு எழுப்புனா அந்த பில்டிங் நிற்குமா? சொல்லுங்கள், நிற்காது. அப்போ என்ன பண்ணணும்? சிமெண்ட் போட்டு அதை ஒட்ட வைக்கணும். அப்போது இங்கே நீங்கள் எல்லாம் ஒரு கல்லாக இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கல்லாக இருக்கோம். இப்போ அந்த சபை கட்டப்படுவதற்கு ஒரு கல் இன்னொரு கல்லோட என்ன பண்ணணும்? இணைக்கப்படணும். ஒன்று சேரும் பொழுது தான் அந்த சபை நிலைத்து நிற்கக்கூடிய சபையாக எழும்பும், சபை கட்டப்படும். சரியா? அப்போது ஒவ்வொருத்தரும் நம்மை அந்த ஜீவனுள்ள கல்லாக இருக்கும்படி ஒப்பு கொடுப்போம். சரி, எல்லாமே இப்போ கல் வச்சு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பில்டிங் கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுற கல் ஒன்று எப்படி இருக்கும்னு கவனிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஷேப் அண்ட் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகலம், பிரெத்து, லென்த்து இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரே மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லாக இருக்கோம். மேபி ஒரு சில நேரம் ஒரு சிலவங்க ஒரே சைஸாக இருப்போம், ஒட்டிக்குவோம் ஈஸியாக, கரெக்டா? ஆனால் ஒரு சில நேரம் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தர் கொஞ்சம் வேறு சைஸாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க அந்த சைஸாக மாறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த கல்லோடு நான் சேர்ந்து நான் இந்த சபையை கட்டணும், நான் வேறு சைஸில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன விதத்தில்? அவங்களோட போய் நம்ம சேர்ந்து, அதுக்கு தான் அந்த ஒரு மனது இருந்தால் தான் நம்ம சபையாக எழும்ப முடியும். இல்லாட்டினா பேஸ்மெண்ட் சரியாக இல்லாத சபையாகவோ இல்லை நிலைத்து நிற்கக்கூடாத சபையாகவோ ஏதோ அப்படி ஏனோ தானோன்னு அப்படி நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன், இருக்கேன் அவ்வளோதான் சபையில், பட் ஒன்றா சேரல, நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம இல்லாதபடிக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாகவும் அழகான ஒரு மாளிகையாகவும் எழும்புவதற்கு அது ஒரு தருணமாக அமையும். சரி, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நிறைய நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், நம்ம அப்படி இருக்கோமா, நம்ம சபையில் எல்லாம் நல்லா தானே பேசுகிறோம், நல்லா தானே இருக்கோம், நமக்குள்ளே அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒரு சில காரியங்களை நமக்கு நாமே யோசித்து பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு புலப்படும். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு அப்படி ஒட்டக்கூடாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணணும்? சபையோடு இணைந்து செயல்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். யாரை குறித்தும் எந்த ஒரு மன கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் அதை நான் சரி செய்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஸோ எந்த விதத்தில் நாம் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி நமக்குள்ளாக அந்த ஒரு மனம் வரும். ஏன்னா உலகத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான எண்ணத்தோடும் குணங்களோடும் தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். மேபி நானும் நல்லவளாக இருக்கலாம், அவங்களும் நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கலாம், ஒன்று சேர முடியாத தன்மைகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எப்போ ஒன்றா சேர முடியும்? அவங்க சொல்வதற்கு நான் ஆமோதிக்கும் போதும், நான் சொல்வதற்கு அவங்க ஆமோதிக்கும் போதும், அந்த மாதிரியாக எது கரெக்டு எது பெஸ்ட்டு அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஒத்து போகும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியும். அதே போல் இந்த சபையிலையும் நம்ம அந்த ஒரு மனதை கொண்டு வருவதற்கு எல்லாமே இன்றைக்கி இரண்டாக பார்க்குறோம். நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு பிரயாசப்படுத்துவோமே, அபியாசப்படுத்துவோமே. அதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காரியங்கள் நமக்கு வேணும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா அன்பு. தேவனுடைய அன்பு
நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது தான் கண்டிப்பாக நம்மளால் இந்த ஒரு மனதின் காரியத்துக்கு நம்ம இறங்கி வர முடியும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுகிறதான அன்பு. எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-2. ஆமென். ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு சபைக்கு எழுதுறாரு பவுலானவர். பெரிய எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. அன்பினால் நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆறுதல் அடையும் பொழுது, தேற்றும் பொழுது, ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்தோன்னா இசைந்த ஆத்துமாக்கெல்லாம் என்ன பண்ணுவோமா, ஒன்றையே நாம் சிந்திப்போம். ஒரே ஆளுங்களாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், உருவந்தான் வேறையாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நாம் செய்கிற காரியங்களும் சபையாக சேர்ந்து அது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நாம் அன்பு காட்டும் பொழுது தான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா இங்கே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்பு என்ன பண்ணுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதில் அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம செஞ்சோம், எல்லாத்தையும் செய்யணும். அதை முக்கியமாக ஒரு மனதுக்கு சகலத்தையும் தாங்கணும், சகலத்தையும் என்ன பண்ணணும், சகிக்கணும். உண்மையான அன்பு இருந்ததுன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நமக்கு இருக்கிறதான மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள், இல்லை ஒரு வேற்றுமையான எண்ணங்கள் ரொம்ப ஆப்வியஸாக சண்டை போட்டுக்கிற அளவுலாம் நம்மகிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அது எல்லாம் என்ன பண்ணும், நம்மளை விட்டு மறைஞ்சு போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அன்பு என்ன பண்ணுமா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். யார் நமக்கு என்ன செஞ்சாலும், இங்கே மாத்திரம் இல்லை, நம்ம வேலை ஸ்தலங்கள், குடும்பங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அதை அன்பினால் நம்ம தாங்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை அப்படியே அந்த கஷ்டத்திலே இருந்து விட மாட்டார். அந்த அன்பு அவங்கள மாற்றும், ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றும். அந்த நம்பிக்கை தான் உண்மையாகவே நான் நம்மளுடைய குடும்பங்களில், அதுவும் கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அந்த குடும்பங்களை யோசிக்கும் பொழுது, ஆண்டவரே எப்படியாவது இவங்க எல்லாம் இந்த பாரங்கள், கஷ்டங்களை தாங்கி அவங்க கணவனார் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, ஜெபிப்பதுண்டு. ஸோ கர்த்தர் அன்பினால அதை உங்களுக்கும்படியான ஒரு கிருபையை நமக்கு எல்லாருக்கும் தரணும். இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குடும்பங்களாக இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி நம்ம தாங்கும் பொழுது ஏக சிந்தையாக இருந்து நம்ம குடும்பத்தையும் கட்ட முடியும், சபையையும் நம்ம கட்ட முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பு. அது என்னமோ தெரியல, இந்த அன்பும் மன்னிப்பும் அது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுடைய லைஃப்பில் அபியாசப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நைட்டு படுக்கிறதுக்குள்ளே ஏதாவது நம்ம கஷ்டம் இருந்தது பண்ணுச்சுன்னா நம்ம அதை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னிப்புன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த மத்தேயு 18வது அதிகாரத்திலேயே அங்கே அதை தொடர்ந்து வருகிறதே ஒரு மனதோடு நீங்கள் கேட்கும் பொழுது என்ன நடக்கும், இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து அந்த அதிகாரத்தையே ஆண்டவர் இதை கொண்டு தான் அங்கே முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா பேதுரு அங்கே கேட்குறாரு, எத்தனை தரம் நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆண்டவர் எப்படியாக நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்தின் மூலமாக ஒரு ஓமையை கொண்டு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ அநேக நன்மைகளையும் மன்னிப்புகளையும் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து நாம் பெற்றுக்கிறோம்.
அந்த மன்னிப்பை நாம் நம் உடன் கூட இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம காண்பிக்கும் பொழுது, அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நியமித்த நாட்களில் நாம் நன்மையை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்குரிய பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதை எடுத்து நம்ம செயல்படுத்தி பார்ப்போமே. கஷ்டம்தான், ஈஸின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அங்கே நம்மளுடைய என்ன சொல்லுது, ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னா நம்ம கரெக்டாக இருந்திருப்போம். அதனால் நம்மளால் அதுக்கு இறங்கி போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்ம உள்ளத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குதுன்னு வசனத்தில் இருக்குது. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருந்து நாம் அதுக்கு விட்டு கொடுத்தால் ஒழிய நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு காரியத்துக்கு போகவே முடியாது. நான் அங்கேயும் என்னென்னா நம்ம விட்டு கொடுத்தோன்னா அவர் அதை தருவார். ஸோ நம்ம செய்ய வேண்டியது அந்த ஒரு காரியம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் என் உள்ளத்தை நீங்கள் நிரப்புங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு அவர் பிரமாணமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லா கட்டளையும் உள்ளடக்கிய 2 கட்டளையில் ஒன்று. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்பனையான கட்டளைன்னு போடப்பட்டிருக்கு. 1 2ன்னு கூட இல்லை, இதற்கு ஒப்பனையான இன்னும் பிரதான கட்டளை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனத்தோடும் தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறணுமோ அதே போல் நாம் பிறனிடத்திலும் அன்பு கூறணும்னு போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அன்பு, இந்த மன்னிப்பு, இது 2ம் நம்ம செய்யும் பொழுது நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்து எல்லா விதத்திலையும் குடும்பங்களையும் நம்ம சபையையும் கட்டப்படுவதற்குரிய கற்களாக நம்ம மாறுவோம். இதுக்கு ஒப்பு கொடுத்தாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஒட்டக்கூடிய அந்த பில்டிங்கில் ஒட்டக்கூடிய அந்த ஷேப்பான கல்லாக நம்ம இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் அழகான மாளிகையாக நம்ம எழும்ப முடியும். ஸோ அதற்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.